இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் கடற்படை ஆபரேஷன் கொரிம்ப கீழ் 9.6 டன் கொக்கைன் பறிமுதல். அக்டோபர் முதல் பிரான்சில் அறிமுகமாக உள்ள புதிய மாற்றங்கள். பிரான்சில் நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்தங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள். தென்னாப்பிரிக்க தூதர் பிரான்சில் மர்மமான முறையில் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். பிரான்ஸ் கடற்படை மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரை பகுதியில் ஆபரேஷன் கொரிம்ப திட்டத்தின் கீழ் கொடியில்லா மீன்பிடி படகிலிருந்து சுமார் 519 மில்லியன் யூரோ மதிப்புள்ள 9.6 டன் கொக்கைனை பறிமுதல் செய்துள்ளனர். பிரான்ஸ் அட்லாண்டிக் கடல் மாகாண அதிகாரிகள் சர்வதேச கூட்டாளிகளின் தகவலுடன் 2 கடற்படை கப்பல்களின் உதவியுடன் ஒரு படகை சிறைப்பிடித்ததாக உறுதிப்படுத்தினர். 20 மீட்டர் நீளமுள்ள படகில் 6 பேர் இருந்ததாகவும் கொக்கைன் பொதிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது பிரான்ஸ் கடற்படையின் மிகப்பெரிய போதைப்பொருள் பறிமுதல் என தெரிவிக்கப்படுகிறது. ஒக்டோபர் முதல் பிரான்சில் பல புதிய சட்டங்கள் மற்றும் மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. அவற்றில் முதலாவதாக APL எனப்படும் தனிப்பயனாக்கப்பட்ட வீட்டுவசதி உதவி கொடுப்பனவுகள் மீள் பரிசோதனை செய்யப்பட உள்ளன. இன்று முதல் இந்த கொடுப்பனவு 1.4% அதிகரிக்க உள்ளது. 100 யூரோ இன்று முதல் 101.4 யூரோக்களாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொடுப்பனவு தானியங்கி முறையில் அதிகரிக்கும். பயனாளர்கள் எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தேவையில்லை. இரண்டாவதாக வங்கிகளுக்கிடையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு உயர் பாதுகாப்பு கொண்டுவரப்பட உள்ளது. பண பரிவர்த்தனை இடம்பெறுவதற்கு முன்னர் தகவல் பரிமாற்றம் வங்கிகளுக்கும் அதன் பயனாளர்களுக்கும் இடையே இடம்பெறும். இதில் குறிக்கப்பட்ட காலம், திகதி, தொகை, பெயர், முகவரி விடயங்கள் சரியாக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பணம் பரிமாற்றப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதற்கும் இந்த பொறிமுறை வரும் 9ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மூன்றாவதாக இன்று ஒக்டோபர் 1ஆம் திகதி முதல் மெட்ரோ பயண அட்டைகளின் தொன்மை வடிவமான காகித அட்டைகளை பெற முடியாது என தெரிவிக்கப்படுகிறது. பேருந்துகளில், மெட்ரோ நிலையங்களில் என எங்கேயும் இதனை பெற முடியாது எனவும், அதேவேளை ஏற்கனவே இந்த காகித பயண அட்டைகள் வைத்திருந்தால் அதனை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் IDF மொபிலிட்டேஸ் செயலியை உங்களது ஐபோன் அல்லது ஆண்ட்ராய்டு போனில் தரவிறக்கி பயண அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது நவிகோ போன்ற முற்கட்டண அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக கடந்த ஜூன் 23ஆம் திகதியோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மே பிரைம் ரேனோவ் திட்டம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதிகளவான மோசடிகள் இடம்பெறுவதால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. வீடுகளை புதுப்பிக்கவும் சூழல் நட்பு மாற்றங்களை செய்யவும் அரசு இந்த திட்டத்தை வழங்கி வருகிறது. இந்நிலையில் மிக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இந்த மே பிரைம் ரேனோவ திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 13,000 கோரிக்கைகள் கைவசம் உள்ளதாகவும் இவ்வருட இறுதிக்குள் அவை பொருத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் வசிக்கும் வீடு DP ஈவில் பிரிவு E, F அல்லது G பிரிவுக்குள் வகைப்படுத்தப்பட்டிருந்தால் மட்டுமே இந்த திட்டம் வழங்கப்படும் என மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக மின்சார கார்களுக்கு புதிதாக வாங்குபவர்களுக்கு மேலதிகமாக 1000 யூரோக்கள் கொடுப்பனவு இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. நீங்கள் வாங்கும் முதலாவது மின்சார கார்களுக்கு 4200 யூரோக்கள் கொடுப்பனவு வழங்கப்படும் நிலையில் அந்த கார்கள் ஐரோப்பாவுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் அதன் மின்கலன்கள் ஐரோப்பாவுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் இருந்தால் மேலதிகமாக 1000 யூரோக்கள் வழங்கப்படும். மொத்தமாக 5200 யூரோக்கள் சலுகையை பெற முடியும். இறுதியாக பொதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் உணவுகளிலும் ஆடைகளிலும் புதிய மதிப்பெண் தரவுகள் பொறுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனும் சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. ஈகோ ஸ்கோர் எனப்படும் இந்த புதிய தரவுகள் குறித்த உணவு, உடை உற்பத்தியால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தப்பட்ட தீங்கினை அளவிடுகிறது. இது ஐரோப்பிய ஆணையம் கொண்டு வந்த சட்டமாகும். இதில் பிரெஞ்சு சுற்றுச்சூழல் மாற்றத்துக்கான அமைச்சகம் பங்கேற்கிறது. நீங்கள் வாங்கும் உணவு மற்றும் ஆடையினால் சுற்றுச்சூழல் எந்த அளவு பாதிக்கப்படுகிறது என்பதை தெரிவிக்கும் பகுதி ஒன்றை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் அக்டோபர் 2 வியாழக்கிழமை தொழிற்சங்கங்களின் அழைப்பால் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் மற்றும் பேரணிகளை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் 24 அன்று புதிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னுவுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து CGD, CFTT, FO, UNSA, சாலிடேர்ஸ் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் பெரும் அணிதிரட்டலுக்கு அழைப்பு விடுத்தன. கம்யூனிஸ்ட் கட்சி, லா பிரான்ஸ் இன்சுமிஸ் மற்றும் பிளாக் ஒன் ஸ்டவுட் கூட்டமும் ஆதரவு தெரிவித்தன.
செப்டம்பர் 18ஆம் தேதி 500,000 பேர் பங்கேற்ற போராட்டத்தை விட இம்முறை குறைவான இடையூறு எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிற்சங்கங்கள் 6 கோரிக்கைகளை முன்வைத்தன. பேருவின் பட்ஜெட்டை ரத்து, 2023 ஓய்வூதிய சீர்திருத்தம், 2026 சமூக நலன் முடக்கம், சிவில் சர்வீஸ் வேலை குறைப்பு, பணக்காரர்கள் மீது வரி மற்றும் பெருவணிகங்களுக்கு சமூக சுற்றுச்சூழல் நிபந்தனைகள், போக்குவரத்தில் SNCF ரயில்களில் 50-70% ரத்து அல்லது தாமதம் மற்றும் RATP மெட்ரோ RER பேருந்துகளில் 30-50% இடையூறு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விமானங்கள் பெரும்பாலும் இயல்பாக இயங்கும். பள்ளிகளில் பாரிஸ் மற்றும் இல் டி பிரான்ஸ் பகுதியில் 50-70% ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கலாம். பள்ளிகள் மூடப்படலாம். சுகாதாரத்தில் அவசர சேவைகள் 90% இயங்கினாலும் சில அவசர அறைகள் மூடப்படலாம். குறித்த பேரணிகள் பாரிஸில் மதியம் 2 மணிக்கு பிளேஸ் டி இடாலியிலிருந்து பிளேஸ் ஓபானிலும், நான்சியில் மதியம் 2 மணிக்கும், பிளேஸ் செயின்ட் எவ்ரே ரென்ஸில் மதியம் 1 மணிக்கும், கார்லஸ் டி கால்ஜ் எஸ்பிளானாட் மற்றும் மார்செயில் காலை 10:30 வியூ போர்ட்டல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்க தூதர் பிரான்சில் மர்மமான முறையில் உயிரிழந்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை பாரிஸில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தென்னாப்பிரிக்க நாட்டின் முன்னாள் அமைச்சரும் பிரான்ஸ் நாட்டிற்கான தென்னாப்பிரிக்க தூதருமான ன்கோசினாதி இம்மானுவேல் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். பாரிஸில் உள்ள ஹையார்ட் ஹோட்டலின் 22வது தளத்தில் உள்ள அறையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பிரான்ஸ் விசாரணை அதிகாரிகள் தற்கொலை சம்பவமாக கருதி விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கறிஞர் லாரே பெக்குவா அளித்த தகவல்படி, தூதரின் மனைவி திங்கட்கிழமை ஒரு காக்டெயில் நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பு அவரை சந்தித்ததாகவும், அதன் பிறகு அன்றிரவு அவரிடம் இருந்து மன்னிப்பு கேட்டு தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் விருப்பம் தொடர்பான குறுஞ்செய்தி ஒன்று அவருக்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தூதரின் உயிரிழப்புக்கு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரம்போசா இரங்கல் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.